இன்று வேளாண் பட்ஜெட் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பல முக்கியமான அறிவிப்புகளாக அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தான் பேப்பரா? அதேதான், பட்ஜெட்னாலே பேப்பர் எடுத்து தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா தரவுகள் முக்கியம் அல்லவா? ஆமா, தரவுகள் முக்கியம். ஆனால் அவங்களே காகிதம் இல்லா பட்ஜெட்டு டேபுக்கு வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு டேபுக்கு பட்ஜெட் இல்லை, அதனால பேப்பர்லேயே வந்துட்டோம். ஓகே, பார்த்தலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் 2023-24 இன்று சட்டமன்றத்தில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வந்து தாக்கல் செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி கோபாலபுரத்துக்கு போய் கலைஞர் வீட்டில் போய் கலைஞர் படத்துக்கு வந்து மரியாதை செலுத்தினவர் சட்டமன்றத்தில் பார்த்தா அங்கேயும் கிடையாது. அவர் மெரினாக்கு வண்டி விட்டார். மெரினாக்கு போய் கலைஞருடைய நினைவிடத்துக்கு போய் அங்கே அஞ்சலி செலுத்திட்டு வந்தார். வந்து எப்பயுமே பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி நிதியமைச்சராக இருக்கட்டும் இல்லை போன 2 வருடங்களாக இருக்கட்டும் பொக்கே கொடுப்பாங்க. இந்த வருடம் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேளாண் துறை அமைச்சர் வந்து சிறுதானிய அந்த இது பூங்குத்து மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு. ஆமா, முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காரு. முதலமைச்சருக்கு கொடுத்துருக்காரு. ஆமா, முதலமைச்சர் வாங்கிட்டு அவர் வந்து பச்சை துண்டு போட்டு உள்ளுக்குள்ள வந்த உடனே ஒரே சட்டசபையில ஒரே சிரிப்பலைகள் குறியீடா, அதுவும் புதுவிதமான இது பச்சை அரைக்கி அப்படின்னு சொல்லலாம் வந்து டிஎம்கே நிறைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த ஏவா வேலு துண்டெல்லாம் சிரிப்பிட்டு இருந்தாரு. அப்படியே எல்லாம் பண்ணணும்ல அப்படின்ட்டு எல்லாரும் போட்டு வந்திருப்போம், முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அப்படின்ட்டு இருப்போம். அவன் தங்கம் தென்னரசு எல்லாரும் வந்து கை கொடுத்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வந்து படிக்க ஆரம்பிச்சாரு. ஷார்ப்பான 10 மணிக்கு டான் ஆரம்பிச்சிடறாங்கப்பா. கன் பார்ட்டியா தான் இருக்காங்க. ஓகே, முக்கியமான அறிவிப்புகள் என்னன்னா, 3 அல்லது 4 கிராமங்களுக்கு ஒரு வேளாண் அலுவலர், கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை கொடுக்க போதா சொல்றாங்க. அதே மாதிரி மல்லி சாகுபடி செய்யற விவசாயிகளுக்கு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு விளைச்சல் பரிசா 5 லட்சம் ரூபா கொடுக்கப்படா சொல்றாங்க. அந்த கம்பு, குதிரைவாளி இந்த பயிரெல்லாம் சாகுபடி செய்யறாங்களா, அதுல சிறப்பா செய்யறவங்களுக்கு 5 லட்சம் ரூபா வந்து சிறப்பு பரிசா. அதே மாதிரி தங்க சம்பா அரிசி சாப்பிடுங்க, தங்கமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வேளாண் அமைச்சர் சொல்ல உடனே அதுக்கு வந்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 25 உழவர் சந்தைகளை புதுப்பிக்க 9 கோடி, பள்ளி மாணவர்கள் பண்ணை சுற்றுலாவுக்கு வந்து 1 கோடி, விவசாயிகள் அயல் நாட்டுல பயிற்சி பெறதுக்கு ஒரு 3 கோடி, 1000 ஹெக்டேர்ல மிளகாய் சாகுபடி பண்ண போறாங்கன்னா ராமநாதபுரத்துல சிவகங்கையில, அதுக்கு ஒரு திட்டம் திட்டிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களையும் சிறுதானிய உணவகங்கள் வந்து அமைக்க போறாங்களாம். 1000 கோடி ரூபாயில வந்து வேளாண் வழித்தடம் அமைக்க போறாங்களாம். நெல் கொள்முதல் விலையை வந்து உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற சொல்லியிருக்காரு. பூச்சி அருங்காட்சியகம் வந்து கோவையில் இருக்கு, அது 3 கோடி இன்னும் எக்ஸ்ட்ரா செலவழிச்சு மேம்படுத்த வந்து போறாங்களாம். அதை தாண்டி அது முக்கியமான விளை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. முக்கியமா வந்து பன்ருட்டி பலா, சாத்தூர் வெள்ளாரி, அரசம்பட்டி தென்னை, கிருஷ்ணகிரி பன்னீர் ரோஜா, வேப்பங்குளம் தென்னை, அரிமாங்குடி வெல்லம், வீரமாங்குடி அச்சு வெல்லம், லாத்திக்குளம் மிளகாய், கோட்டை மலை கத்திரி அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்புறம் டீட்டெயிலா பேசி முடிச்சிருக்காங்க. அவர் முதல் வருஷம் தாக்கல் பண்றப்ப என்ன சொன்னாருன்னா, இந்தியாவிலேயே முதல்ல நம்ம தான் வேளாண்மைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கி நம்ம தான் செயல்படுறோம். இப்போ இது வந்து கை குழந்தையா இருக்கு, 2-3 வருஷம் கழிச்சு ஓட ஆரம்பிச்சிரும்லாம் சொன்னாங்க. ஓகே, இப்பதான் வந்து அந்த குழந்தை எழுந்து உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன், வேளாண் குழந்தை. ஆமா, அந்த பேப்பர்ல பார்க்கும்போது பட்ஜெட்ல நிறைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்கு. அது செயல்படுத்தும் போது எப்படி பண்றாங்கிறத பார்க்கணும். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க இந்த வேளாண் பட்ஜெட்ல உங்களுக்கு பிடிச்ச அம்சம் என்னங்கிறத கருத்துரை பகுதியில் சொல்லுங்க, நாங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறோம். நேற்று தமிழக பட்ஜெட்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருந்தா கூட எதிர்கட்சிகள் கையில் எடுத்தது இந்த டாஸ்மாகோட வருமானத்தை அதிகம் பண்ண போறோம், 45,000 கோடியா இருந்ததை இந்த நிதியாண்டுல 50,000 கோடியா மாத்த போறோம், 5,000 கோடி எக்ஸ்ட்ரா இலக்கு வச்சிருக்கோம்லாம் சொன்னாங்கல்ல. நேற்று நிதித்துறை செயலாளர் முருகானந்தா தான் வந்து பேசியிருந்தாரு. எதிர்கட்சியில கையில் எடுத்துட்டாங்க. முக்கியமா சீமான் வந்து இது ஒரு கேவலமான செயல் அல்லவா, இதை வச்சுதான் அவங்க வந்து பட்ஜெட் போடுறாங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க. பட் பொதுவாகவே இவங்க வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா பெரும்பாலும் இந்த பொங்கல் தொகுப்பூதியம் கொடுத்தப்பவே எல்லாம் டாஸ்மாக தான் போச்சுன்னு சொன்னாங்க. மாசம் கொடுக்குறப்ப இப்போ திருப்பி டாஸ்மாக தான் அந்த காசு போகுதுன்னு தெளிவாக வந்து தெரியுது. இவங்க டாஸ்மாக் இலக்கு அதிகம் பண்றப்பவே. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நாங்க மது விலக்கு வந்து அமல்படுத்துவோம்னு சொல்லல, அந்த மது கடைகளை குறைப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த இதை அதிகப்படுத்தியிருக்காங்க வருமானத்தை. அதேதான், குறைக்கிற மாதிரியும் தெரியல கடைகளையும். இந்தியாவில் எடுத்து பார்த்தா அதிகமான சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. அதை தாண்டி அதிகமான இளம் விதவைகள் மகாராஷ்டிராவை தாண்டி அடுத்த இடம் தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவங்க டாஸ்மாக் இது வந்து அதிகம் பண்ண போறோம் அப்படின்னா ஏற்புடையதா இருக்கா? அப்ப எவன் சத்தா நமக்கு தான் வருமானம் நினைக்கிற மாதிரி தானே இந்த அரசாங்க போக்கு இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த திமுக அரசை பத்தி பேசும்போது இன்னைக்கு அந்த எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் அந்த படத்தோட டைரக்டர் கார்த்திகிக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து கொடுத்திருக்காரு முதலமைச்சர். கொடுத்திருக்காரு. அது டைரக்ட் பண்ணவங்களுக்கு 1 கோடி ரூபாய்,
அந்த பொம்மன் பில்லி. ஆமா, அந்த படத்துல இருந்தாங்கல்ல அந்த யானை பராமரிப்பாளர்கள், அவங்களுக்கு வந்து ஆளுக்கு 1 லட்சம் தான் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு 2 லட்சம் தான், பட் இயக்குன டைரக்டருக்கு வந்து 1 கோடி ரூபா. சரி, ஓகே. அப்படியே திமுக பத்தி பேசும்போது எம்பி கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்களோட கணவர் அரவிந்தன் வந்து நுரையீரல் பிரச்சனையால வந்து சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. உடல் நலத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருந்ததுனால இங்க சென்னைக்கு இப்போ ஒரு தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு காலையில முதலமைச்சர் போய் நேர்லயே பார்த்தாரு. ஓகே. அதே மாதிரி ஈவி.கே. இளங்கோவன் அவருக்கும் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கா, அவர் மருத்துவமனையில தான் வந்து இருக்காரு. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, சீக்கிரம் குணமாகி வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் குணமாகி வந்து வரட்டும். அதே மாதிரி சட்டமன்றத்தில் அவருக்கு 177வது இருக்கை வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. செல்வ பெருந்தகைக்கு பக்கத்துல சிந்தனை செல்வனுக்கு பின்னாடியா. பட் அதனால போக முடியல. சீக்கிரம் குணமாயி சட்டமன்றத்துக்குள்ள போவார்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சட்டமன்றம் வந்து ஏப்ரல் 21ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. அடுத்த மாசம் நடக்க போகுது. பட்ஜெட் எல்லாம் முடிச்சிருக்காங்கல்ல, அப்படி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, இவங்க பதில் சொல்லுவாங்க. ஒரே மாதிரி காரசாரமா இருக்கும். பட் பட்ஜெட் அந்த கூட்டத்தொடர் நடந்ததுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட எதிர்கட்சிகள் டெய்லியும் புறக்கணிச்சிட்டு வெளியே போறேன் நாடாளுமன்றத்தில் நடக்கிற மட்டும் தான் அப்புறம் இங்கேயும் நடக்கும். நாடாளுமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கவே இல்லை. அந்த 2வது அமர்வு இன்னைக்கு 7வது நாள், இன்னைக்கும் முடங்கிருச்சு. ஆமா, ராகுல் காந்தி இந்த பக்கம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க பிஜேபியில. அவங்க வந்து இல்ல அதானியை பத்தி பேசுங்கன்றாங்க. அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அதான் மத்திய அமைச்சர் சொல்றாருல ஒருத்தர், ஹர்தீப் சிங் பூரி, அவர் என்ன சொல்றாரு, இந்த அவை முடக்கத்துக்கு காரணம் ராகுல் காந்தி மட்டும்தான். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நாங்க நாடாளுமன்றத்தை நடத்த விடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது, நான் வந்து மோடியையும் அவரோட செயல்பாடுகளையும் தான் விமர்சிச்சேன், அதாவது மோடியோட செயல்பாடுகளை விமர்சிச்சேன், அதுவே நாட்டுக்கு எதிரானதுன்னு எப்படி நீங்க சொல்லலாங்கிறது தான் அவங்களோட கேள்வியா இருக்கு. மொத்தத்துல பிஜேபிக்கு அதான் பத்தி பேசக்கூடாது, அதுதான் போல, அதனால முடங்கிட்டே இருக்கு. ஓகேன்ட்டு விட்டுட்டாங்க போல. இன்னொரு பக்கம் அந்த நாடாளுமன்றத்துல அவை முடங்கிட்டே இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா சில பதில்கள் வந்து வந்துட்டே தான் இருக்கு. அதுல அந்த 2000 ரூபாய் நோட்டு புழக்கமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அந்த ஏடிஎம்ல எல்லாம் 2000 ரூபாய் நோட்டை நிரப்பாதீங்கன்னோ இல்ல நிரப்புங்கன்னோ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்க தரப்புல இருந்து கொடுக்கப்படல, அது வந்து புழக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 2000 ரூபாய் நோட்டு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீ கடைசி எப்ப பார்த்த? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. 500 ரூபா தான் வருது ஏடிஎம்ல கூட. ஆமா, நானும் பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷமாவது இருக்கும் 2000 நோட்டு. 2019-20 அந்த நிதியாண்டுலே வந்து அச்சடிக்கிறதே நிறுத்திட்டாங்கன்னு வேற ஆர்பிஐ தரப்புல சொல்றாங்க. மேபி எல்லாம் பதுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அரசியல்வாதிகள். புழக்கத்துல இருக்குன்னா யார் கண்ணிலே பட்டிருக்கணுமா இல்லையா? என் கண்ணில் படவே இல்லப்பா, சமீபத்துல படவே இல்லை. ஆமா, படல. யாராவது கண்ணில் பட்டிருந்ததுன்னா எங்க பட்டுதுங்கிறத சொல்லுங்க, இந்த லொகேஷன்லயாவது போய் இந்த 2000 நோட்டு வாங்கி பாத்துக்கிறோம். கிடைக்குதானே எங்களுக்கு பாக்குறோம். நல்ல ஒரு பிங்க் கலர்ல ரோஸ் கலர்ல வந்து நோட்டு இருந்தது. ஓகே, நாடாளுமன்றத்தை பத்தி பேசுறப்ப டெல்லியில இன்னைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கணும் அந்த அரசு. இன்னைக்கு வந்து தாக்கல் பண்ணல. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இவருடைய பட்ஜெட் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. 75 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை ஒரு மாநிலத்தோட பட்ஜெட்டை போட விடாம மத்திய அரசை தடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா 10ஆம் தேதியே இதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகள் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சது மணிஷ் சிசோடியா தான். 7-8 ஆண்டுகள் அவர் வந்து இப்ப சிறையில இருக்கிறதுனால இப்ப நிதித்துறை அமைச்சரா கைலாஸ் இருக்காரு. அவர் மார்ச் 10ஆம் தேதி இந்த மாதிரி திட்டங்கள் தான் நாங்க வகுக்க போறோம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காராம். அந்த திட்டங்கள் வகுத்தது இதுக்கு முன்னாடி இந்த மனுஷ் சிசோடியா தான் அப்படின்னு இவங்க பிஜேபி தரப்பு சொல்றாங்க. அனுப்பிட்டுடனே ஒப்புதல் கொடுத்துருக்கணும், ஆனா ஒப்புதல் கொடுக்கவே இல்லையா. அதான் அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப கோவமாயிட்டாரு. பாருங்க, இந்த மாதிரி நடந்திருக்கா, நடக்கவே இல்லையே. ஆமா, உள்துறை அமைச்சகம் தான் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிஜேபி தரப்புல கவர்னர் தான், துணைநிலை ஆளுநர், அவர் தான் வந்து சில சந்தேகங்கள் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பட்ஜெட் ஆக மொத்தத்துல பட்ஜெட் வந்து இன்னைக்கு தாக்கல் ஆகல. டெல்லியை பத்தி பேசும்போது அமலாக்கத்துறையில வந்து நேத்து ஆஜராயிருந்தாங்க கவிதா. நேத்து ஒரு 10 மணி நேரம் விசாரணை போச்சு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இடில இருந்து, அதாவது அமலாக்கத்துறையில இருந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து போன்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க, அவங்களோட பழைய போன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு திரும்ப விசாரணைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. காலையில வந்து கார் கதவுல இருந்து வெளியே வரும்போது போன் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. 2 கவர்ல நிறைய போனை வச்சுட்டு கவிதா வந்து அந்த மீடியாவுக்கு முன்னெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிருக்காங்க. ஃபோன்லாம் நான் ஆதாரம்லாம் அளிக்கலை, அது வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மதுபான கொள்கை வழக்கில், டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் நேற்று 10 மணி நேரம் விசாரிச்சோன்னே சந்திரசேகர் என் பொண்ணை 10 மணி நேரம் விசாரிக்கிறேன், இருக்கு உங்களுக்கு தக்காளி சட்னி அப்படிங்கிறாரு அப்படின்றாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கவிதா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெலுங்கானாவில் வந்து அவரோட பையன் இருக்காருல்ல, கேடிஆர், அவருக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது. இப்போ நம்ம இந்தியா லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டோம் இந்த அமலாக்கத்துறை வழக்குனால அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அரசியல்வாதிகளுக்கு பாசிட்டிவ் பப்ளிசிட்டியோ நெகட்டிவ் பப்ளிசிட்டியோ, பப்ளிசிட்டி கிடைச்சா போதும் நினைக்கிறார்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மணிஷ் சிசோடியாவுக்கும் அந்த காவல் வந்து நீட்டிக்கப்பட்டுட்டே இருக்கு, அவர் சிறையிலே தான் இருக்காரு. ஓபிஎஸ் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காராமே. அப்செட்டா இல்லைன்னா தானே ஆச்சரியம். ஆனா நேத்து கொஞ்சம் குஷியா இருந்தார்ல, அந்த
இந்த உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இதுல வந்து நீங்க போட்டிருக்க வழக்க விசாரிக்கிறோன்னு, அதுல கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாரு. அடுத்த நாளே அப்செட் ஆக்கிட்டாங்க. என்ன ஒருங்கிணைப்பாளர் இந்த வார்த்தை கேட்டாலே மனது சந்தோஷம் தான் படுவாரு. ஏன்னா அந்த நீதிமன்றத்தில் நடந்தப்ப அந்த வாதத்துல ஓபிஎஸ் தரப்பு சரியா வாதாடல அப்படிங்கறதுனால வழக்கறிஞரின் மேல வருத்தத்துல இருக்காராம் ஓபிஎஸ். என்னென்ன பாயிண்ட்லாம் அவங்க சொல்லியிருக்கலாம்னா, இப்ப தேர்தல் அறிவிக்க போறோம்னா தேர்தல் அறிவிச்சதுக்கும் வேட்புமனுக்கும் கொஞ்சம் கால இடைவெளி கொடுக்கணுமா. எடப்பாடி தரப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பொதுச் செயலாளர் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கே வேட்புமனு வாங்கியிருக்காங்க, இது வந்து தேர்தல் விதிக்கே முரணானது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சில சட்டத்திட்டங்கள்லாம் அதிமுக வந்து மாற்றி வச்சிருக்காரு. இப்ப பொதுச் செயலாளர் வந்து தேர்தலில் நிக்கணும்னாலே 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும். அப்படி பாக்குறப்ப அதிமுகல 70 மாவட்டங்களா பிரிஞ்சு வச்சிருக்காங்க, 70 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அப்ப வெறும் 3 பேர் தான் போட்டியிட முடியும் அந்த தேர்தலில். அப்ப ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப வெறும் 3 பேர் தான் போட்டியிடணும்னா ஒரு தேர்தலில் இவ்வளவு பேர் தான் போட்டியிடணுங்கிறது தேர்தல் விதிக்கு முரணானது. இந்த பாயிண்ட்லாம் ஒருவேளை நீதிபதி கிட்ட நம்ம வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா மேபி வேற மாதிரி தீர்ப்போட வந்திருக்கும். இதெல்லாம் விட்டுட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இவரே கோட்டை போட்டு இறங்கி இருக்க வேண்டியதானே. ஓபிஎஸ் வந்து வழக்கறிஞர்களுக்கே பாடம் எடுத்திருக்காரா. ஆனா எடப்பாடி தரப்புல ஏன் அப்படி மாத்திருப்பாங்கன்னா, 10 பேர் முன்மொழியணும் 10 பேர் வழிமொழியணும். ஏன்னா இவர்கிட்ட இல்ல, ஓபிஎஸ் 10 பேர் இல்ல. அதனால வந்து இந்த மாதிரி மாத்திட்டாரு போல எடப்பாடி. மாத்திட்டாங்க. பட் ஆனா ஓபிஎஸ் இவ்வளவு தூரம் விவரமா இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி எப்படி சேர்த்து நடந்துச்சு, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரே வாக்குதான், 2 பேருக்கு அது செல்லுமா? அப்பவே நம்ம கேள்வி கேட்டிருந்தோம், அது எப்படிப்பா ஒரே வாக்கு 2 பேருக்கு செல்லும்னா அது செல்லுங்க அப்படின்னாங்க அதிமுக கோஷ்டி. இப்பவே சொல்றாரு, பாயிண்ட் பிடிச்சி நுணுக்கமா பேசுறாராம் ஓபிஎஸ் பேசுறாரு. அப்ப வழக்கறிஞர்கள் சரியில்லையா இல்ல இவர் ரொம்ப பிரில்லியன்ட்டாங்கிறது இங்க தெரியல. ஓகே, இந்த ஏடிஎம்கே பத்தி பேசும்போது அதிமுக கவுன்சிலர், காங்கேயம் பகுதியை சேர்ந்த அதிமுக கவுன்சிலர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காங்க. 2 பேரு. ஒருத்தர் வந்து அதுல கவுன்சிலர் என்னன்னா பெரியசாமின்னு ஒருத்தர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஹோட்டல் நடத்தியிருக்காரு. அது வந்து அதிமுக கவுன்சிலர் சுதா அவங்களோட இடமா. அந்த இடத்துல இருந்து 2 வருஷம் நிறைய செலவு பண்ணியிருக்காரு அந்த ஹோட்டலுக்கு. இப்போ திடீர்னு வந்து நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு வந்து மிரட்டியிருக்காங்க. இல்லை நான் எதுக்கு காலி பண்ணணும், கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. கேட்கல அப்படின்னா அதிமுக கவுன்சிலர் சுதாவோட கணவர் ஈஸ்வரமூர்த்தியும் இன்னொரு அதிமுக கவுன்சிலர் பழனிசாமி அவங்க 2 பேரோட தூண்டுதல்ல அவங்களோட ஆட்கள்லாம் போய் அந்த ஹோட்டலை அடிச்சு உடைச்சு அவரோட கார்லாம் உடைச்சு கிட்டத்தட்ட கொலை முயற்சி மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்களாம். அதனால வந்து இன்னைக்கு அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. அவங்க தலைமறைவா இருந்தாங்க, இன்னைக்கு நீதிமன்றத்துல வந்து சரணடைஞ்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு. யார் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அவங்களுக்கு தான் பண்றாங்க. ஆமா, நம்ம திமுக கவுன்சிலர்கள் நிறைய பார்த்தோம்ல அங்கங்க. ஆனா அதிமுக கவுன்சிலர்களும் அப்படிதான் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பரமக்குடியில கூட அதிமுக கவுன்சிலர் சிகாமணிங்கிறவர் ஒரு 9 வயது மாணவிய அவரோட கூட்டாளிகளோட சேர்ந்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவம் கூட பார்த்தோம். அவர் வந்து கட்சி பிரச்சனையை தாண்டி கொஞ்சம் கட்சிக்குள்ள இருக்க கவுன்சிலர்கள் எல்லாரையும் கட்டுக்குள்ள வைக்கணும் எடப்பாடி. ஆமா, ஆக்சுவலி அவருக்கே பதறிட்டு தான் இருக்காரு. ஏன்னா தங்கமணி வேலுமணி முரண் பிடிக்கிறாங்களாம் அவர்கிட்ட. அங்கேயும் ஒண்ணு வெடிக்குமா? அப்ப அங்கேயும் வெடிக்குங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதனாலதான் அவசரமா இந்த இதே கொண்டு வந்துடுறான். ஒரு முன்னாள் நீதிபதி கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நீங்க சட்டுப்புட்டுன்னு காயலா நகர்த்துங்க, அதனாலதான் வந்து அவசரமா பண்ண உடனே வந்து, ஏன்னா கொங்கு பெல்ட் ஏன்னா நீங்க மட்டும் தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டோன் வந்துருச்சான் தங்கமணி வேலுமணிக்கும். அதனால அவசரமா காய நகர்த்தி நம்ம சீட்ல உட்காந்துரும் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால அவர் சீட்டையே இங்க தக்க வச்சுக்கிறதுக்கு படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல கவுன்சிலர் எல்லாம் அப்படியே கிளாஸ் எடுத்து தள்ளிட்டாலும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இங்க பிஜேபி வருவோம் அந்த பஞ்சாயத்து அவரு கிளம்பி கர்நாடகா போயிட்டாரு நினைக்கிறேன். ஏப்ரல் 10 தான் வருவேன்னு சொல்லிட்டு வர போனார்ல. 4 கூட்டங்களுக்கு மட்டும் வருவாராம் தமிழ்நாட்டுல. ஏன்னா கர்நாடகா எலெக்ஷன் எடுக்குது, அங்க போயிட்டேன் அப்படின்னு தான் போயிருக்காரு. ஏன்னா பிஎல் சந்தோஷ் இருக்காருல்ல, அவரோட அடையாளம் காணப்பட்டவர் தான் அண்ணாமலை. இப்ப பிஎல் சந்தோஷுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதா வந்து சொல்றாங்க. என்ன ரீசன்னா, மோடி அடிக்கடி வந்துட்டு போறாருல, மோடி அமித்ஷா நட்டா எல்லாமே. பிஎல் சந்தோஷுக்கு எதிர்கோஷ்டியா இருந்த கர்நாடகால இப்போ இவங்க நேரில் பார்த்த உடனே பிஎல் சந்தோஷ் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, இவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே கட்சி கெட்ட பேர் தான் உண்டாக்கின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட அமித்ஷாட்ட நட்டா கிட்ட வந்து போட்டு கொடுத்த உடனே புகார் வந்து போயிருக்கு. அப்புறம் பிஎல் சந்தோஷ் உருவாக்கின ஆட்கள்னாலையும் பல பிரச்சனை கட்சிக்குள்ளாரு. இப்ப தமிழ்நாடு, கேரளா, அண்ணாமலை, கேரளா, அங்க கர்நாடகாலே ஒரு பிரச்சனை இருக்கு. சிடி ரவி அவரும் பிஎல் சந்தோஷ் ஆதரவாளர் தான். அதேதான். அதனால வந்து அவர் மேலே புகார் பறந்துருக்கு.
இப்போ குருநாதர் மேலேயே புகார் பிறந்தா சிஷியர் மேல புகார் பிறக்காமலா இருக்கும். ஃபுல்லா ராக்கெட் மாதிரி ஏவிக்கிட்டு இருக்காங்க டெல்லி நோக்கி பிஜேபி ஆதரவாளர்கள், பிஜேபி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள். இவரை தூக்குறீங்களா இல்லையான்ட்டு நான் பக்கா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க அண்ணாமலை சார்ந்தவங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது அவங்க முரணை பிடிச்சாங்கன்னா தனி கட்சியை கூட ரூட் எடுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க அண்ணாமலை. தனி கட்சியா? என்ன கூட இருக்கிறவங்கப்பா, ரெட்டி அந்த இவரெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களே. 3 பேர். அப்ப ஓபிஎஸ்க்கு பயங்கர டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க போலயே தனி கட்சியில. நீங்க வரலாம் தலைவா, நாங்க இருக்கோம் தலைவா, தமிழ்நாடு பின்னாடி தலைவா, திரும்பி பாருங்க அப்படின்னா திரும்பி பார்த்தோன்னே அண்ணாமலை கணக்கு இப்ப தமிழ்நாடு பின்னாடி இருக்க மாதிரிதான் தெரியுதான். ஓ, அந்த மேப்பா? மேப் எதுவும் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. நம்பி தனியாங்கனியா போயிட்டீங்கன்னா இன்னும் மோசமாயிடும். ஆமா. சரி, இன்னொரு பக்கம் ஜி.கே. வாசன் வேற ஒரு பக்கம் கிளம்பி இருக்காரு. கே.எஸ். அழகிரி கூப்பிட்டுருக்காரு வாங்கன்ட்டு. அது என்ன மேட்டர்னா, அண்மையில வந்து மோடியை பார்க்க போனார்ல, அப்ப வந்து மோடியோட கவர்மெண்ட்ல இப்ப கேபினெட் அந்த அமைச்சரை விரிவாக்கம் பண்றதுக்கான திட்டம் வந்து போய்கிட்டு இருக்கான். இதை ஸ்பெல் பண்ண சைக்கிள்ல ஸ்பெல் பண்ண ஜி.கே. வாசன் அப்படியே வந்து வண்டிய டெல்லி பக்கம் விட்டுருக்காரு. பிஎம் ஆபீஸுக்கு விட, சார் நானும் இங்க இருக்கேன், உங்க கூட்டணியில தான் நம்ம இருக்கேன், நீங்க தமிழோட வரப்பெல்லாம் நீங்க தனியா எல்லாம் பாராட்டுவீங்க, எனக்கு நீங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்ன உடனே எதையும் கமிட்மெண்ட் கொடுக்கலையா பிரதமர் மோடி, பொறுத்திருந்து பேசலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இங்க நடக்கிற பல விஷயங்கள், தமிழ்நாடு அரசியலை பத்தியும் மோடி பல விஷயங்கள் ஜி.கே. வாசன் கேட்டு வாங்கியிருக்காரு. அண்ணாமலையை பத்தி சில தகவலை ஜி.கே. வாசன் வந்து மோடி கிட்ட சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? அப்ப ஏஜென்ட் ஜி.கே. வாசனா ஸ்பை மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆமா, இதை தெரிஞ்சுக்கிட்டு கே.எஸ். அழகிரி என்ன பண்றாரோ, நீங்க மினிஸ்டர் வரீங்களா, இங்க வாங்க, இங்க வாங்க, வந்து பக்கத்துல உட்காருங்க, கட்சியை கலைச்சிருங்க, வந்து உட்காருங்க, பக்கத்துல உட்காருங்க, ஏன் கூட வாங்க, நாங்க உங்களுக்கு கீழே கூட வேலை பார்க்க தயாரா இருக்கோம்லாம் சொல்லியிருக்காரு கே.எஸ். அழகிரி. காரணம் இதுதான், நம்ம கூட இருந்தப்ப டக்குன்னு அமைச்சர் ஆயிட்டாங்கன்னா அப்ப நமக்கு கஷ்டமா இருக்குமோ இல்லையா, அதனால வாங்க வாங்க. முன்னாடியே ஒரு பேச்சு இருந்துச்சு, தமாகாவை கலைச்சிட்டு அப்படியே பிஜேபியில ஐக்கியமாயிருங்க அப்படின்லாம் அந்த சைட்ல இருந்து இதெல்லாம் வந்ததா சொன்னாங்க. ஆனா அவரு தொடர்ச்சியா அந்த தமாகால தான் ஓட்டிட்டு இருக்காரு இப்போ வரையும். பாப்போம் அந்த பக்கம் போறாரா இல்ல என்ன பண்றாருன்னு. ஓகேங்கி டெஸ்கா என்னது காலக்கேயா பாஷையா? புரியல. ஜப்பான் லாங்குவேஜ்ல வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன் நானு. அப்படியா? நான் நல்லா இருக்கேன். திடீர்னு ஜாப்பனீஸ் எல்லாம் பேசுறீங்களே, என்ன சரி? ஏன்னா ஜப்பான் பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு, ஒரு நாள் பயணமாக இந்தியா வந்து பிரதமர் மோடி சந்திச்சுட்டு வந்து கிளம்பி இருக்காரு. பல்வேறு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இந்தோ பசிபிக் அந்த பிராந்தியத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா வாரு, இதெல்லாம் தாண்டி ஜப்பான் வந்து இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகள்ல 3.2 லட்சம் கோடி முதலீடு வந்து செய்ய போறாங்கன்னா, பிரதமர் மோடி பல்வேறு விஷயங்கள்லாம் பேசி அவருக்கு வந்து பானிபூரி கொடுத்திருக்காரு, ஏதோ ஜூஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு, லெஸ்ஸி அப்படின்னு ஒரு ஜூஸ், அது வாயிலே வரல எனக்கு. கோல்கப்பாவா ஏதோ நிறைய போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. நல்லா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இதை சாப்பிடுங்க, என்னோட டீ மாஸ்டரா இருந்திருக்கீங்க, இது சூப்பரா இருக்கும். டீ தானே அது இப்ப கொடுத்திருக்கணும். சரி, அவர் என்ன ஜாப்பனீஸ்ல பேசியிருப்பாரா? மோடி தான் இங்க வந்து வணக்கம்னு வைக்கிறாருல, அந்த மாதிரி அங்க வந்து பேசியிருப்பாரு. தோமோரி கத்த கொசைமாஸ் என்னென்னமோ அப்படின்னா தேங்க்யூ வெரி மச்னு அர்த்தம்பா. ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டு இருக்கீங்களோ? சரி, ஓகே. அந்த இந்த மாதிரி இங்க இந்த சந்திப்பு நடந்திருக்குல்ல, நாங்க மட்டும் சும்மாவான்னு சொல்லிட்டு புதினும் ஜி ஜின்பிங்கும் ரஷ்யால சந்திச்சிருக்காங்க. ஒரு 3 நாள் விசிட்டா வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, அவர் அங்க போறதுக்கு பிளான்லாம் வச்சிருக்காங்கன்ட்டு. இப்போ போயிட்டாரு ஜி ஜின்பிங், நேற்றுக்கு போயிருக்காரு. ஒரு 3 நாள் அங்க இருக்காரு. ஒரு 12 கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காரு, ஐடியாஸ்லாம் வச்சிருக்காராம் ஜி ஜின்பிங். அதை பத்தி புதின் கிட்ட பேச போறேன்னா சொல்லியிருக்காரு. உக்ரைன் வார பத்தியும் பேச போறாங்க. தானே போயிருக்காரு. இந்த சைடு வந்து வந்துட்டாங்கன்னா, இங்க ஜோ பைடன் வந்தாருன்னா இங்க நாங்களும் வீட்டு தானே, இந்த சைடு இருந்தா நாங்க போவோம்லட்டு அங்க போயிருக்காங்க. அதுக்காக தான் போயிருக்காரு அங்க. அந்த மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சவால் விடுவோம்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் சந்திச்சிருக்காங்க. ஆனா வந்து இவங்க எல்லாம் சண்டை தான் போயிட்டு இருக்கு. எல்லா நாட்டிலையும் பார்த்தா போராட்டம், சண்டை. பிரான்ஸ்ல ஒரு போராட்டம், இஸ்ரேல்ல ஒரு போராட்டம். எல்லா நாடும் ஒரு பதற்றத்திலே வச்சிருக்காங்க. அதே பாருங்க, அந்த காலிஸ்தான் இருக்குல்ல, அதனால இன்னொரு பெரிய பிரச்சனை இந்தியாவுக்கு. இந்தியால மட்டும் இல்ல, அந்த பிரச்சனை வந்து உலக நாடுகள்லயும் நிறைய எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காலையும் இந்தியன் எம்பசில வந்து போராட்டம் நடந்திருக்கு. நேத்தே சொல்லியிருந்தோம் யூகேல நடந்துச்சுன்னு. அதே மாதிரி நடந்திருக்கு. இப்போ பஞ்சாப் போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க வலை வீசி அமிர்த்பால் சிங்கை. அவர் அரெஸ்ட் பண்றதுக்கான இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா ட்விட்டர் வந்து அங்க பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இணையத்தை ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் முடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாவட்டத்திலேயா விட்டுட்டு இருக்காங்க. அவரை எப்படி பிடிக்க போறாங்க? ஏன்னா 80,000 போலீஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். ஆம் ஆத்மி அரசு நாங்க பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் காலிஸ்தான் ஆதரவாளர்களோட ட்விட்டர் ஹேண்டில்லாம் இந்தியாவில பேன் பண்ணாங்க. அதுல வந்து கனடாவோட எம்பி இருக்காருல்ல, ஜக்மீத் சிங், அவரோட ஹேண்டிலும் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு.
இந்த பிரச்சனை எங்க போய் நிக்க போகுதுங்கிறது தெரியல. வரும் நாட்கள்ல தான் பார்க்கணும். நம்ம பெருசாகிக்கிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் டக்கு நடவடிக்கை எடுக்கணும். நம்ம ஃபுல்லா கர்நாடகா தான் ஃபோக்கஸ் வச்சிருக்காங்க பிஜேபிக்காரங்க. ஆமா ஆமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளால கொச்சியில வந்து திருநங்கை முதலா வழக்கறிஞரா பதிவு செஞ்சிருக்காங்க பத்மலட்சுமி அப்படிங்கிறவங்க. ஒரு புரட்சி தான். கேரளால எப்பயுமே ஒரு புதுமை புரட்சி தான். ஆமா, ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 126வது இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க, இண்டெக்ஸ்ல. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பின்னாடி தான் இருக்கும். ஆமா, அந்த ரிப்போர்ட். பட் பொல்யூஷன், இந்த அதிகமா சாகுறது எல்லாமே இந்தியா நம்பர் 1 இருக்கும். நம்பர் 1 இருக்குது. அதான் வந்து அதுல வந்து பங்களாதேஷ், இவங்க இலங்கையெல்லாம் கூட நமக்கு முன்னாடி இருக்காங்க. இலங்கையா கொஞ்சம் மேல இருக்காங்க. அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஜிடிபி, அப்புறம் வந்து ஊழல் அளவு, அதெல்லாம் வச்சுதான் நாங்க எடுத்திருக்கோம். ஒரு தனிநபரோட வாழ்க்கை, அவங்க எவ்வளவு சுதந்திரமா இருக்காங்க, இதெல்லாம் வச்சுதான் எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பட்டியல்ல வந்து 126வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, இன்னும் வந்து பின்னோக்கி தான் போவோங்கிறது தெரியுது வரும் நாட்கள்ல. யாரும் அதனால இது தப்பி தவறி கூட அரசியல்வாதிகள் நம்மளை சந்தோஷமா இருக்க கூட மாட்டாங்க. டெய்லியும் செய்தி படிச்சு டிப்ரெஷன் அதிகமாகுது. சீக்கிரம் போய் சேர்ந்துரும் போலான்னு தெரியுது. ஆனா அப்பப்ப கொஞ்சம் காமெடி பண்றாங்கல்ல சில பேர். இங்க ஏதாவது ஒண்ணு வழக்கு போட்டு, ஓபிஎஸ் எல்லாம் 8 நாள்ல 8 வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. அவரு கூடிய சீக்கிரம் பார் கவுன்சில பதிவு பண்ணிடுவாரு நினைக்கிறேன். அவரே வழக்கறிஞர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சட்டப்பிரிவு நுணுக்கம்படி அப்படின்னா இப்ப வழக்கு போடுறது ஒவ்வொருத்தர் பேர்ல தானே ஒவ்வொரு வழக்கு போடுறாங்க. வழக்கு போடுறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கான் ஓபிஎஸ் அணில. ஊபியில பாத்தீங்களா ஒரு தற்கொலை கடிதம் ஊபியே வந்து உலுக்கி எடுத்திருக்கு. ஆமா, ஒரு 16 வயது பெண். அவங்க வந்து ஒரு மாணவி. அவங்க வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில எனக்கு சில பாலியல் தொல்லைகள்லாம் இருந்தது, அதை பத்தி வெளியே சொன்னீங்கன்னா கொன்றுவேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து நான் வந்து அதையும் மீறி அப்பாட்ட சொன்னேன். அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தொடர்ச்சியா நடவடிக்கையே எடுக்கல. அதனால நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஒரு 2 பக்க கடிதம் எழுதிட்டு இறந்து போயிருக்காங்க. ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ட்டு. ஆனால் கேட்டால் இந்தியாவிலே வந்து சட்டம் ஒழுங்கு மிகச்சரியா இருக்க மாநிலம் வந்து யூபி தான் சொல்லி மோடியில் ஆரம்பிச்சு, அமித்ஷாவில் ஆரம்பிச்சு, யோகியில் ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே தான் தொடர்ச்சியாக அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர் வெயில் அதிகமாக இருக்குன்னு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? காயப்பட்ட துணி வேகமாக காயுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஜோசியர், தம்பி ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க கஷ்டமெல்லாம் போய் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ என் ஊரே ராமேஸ்வரம் தான்டா. பெங்களூரில் சமோசா விற்று தினமும் 12 லட்சம் சம்பாதிக்கும் தம்பதி செய்தி. நிறைய அரசியல்வாதிகள் வெறும் வாயால வடை சுட்டே அதை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. என்னதான் காகிதம் இல்லா பட்ஜெட்டா இருந்தாலும் புத்தகம் போட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கறாரா? ஆக்சுவலி வந்து கேட்டிருக்காரு வெளியே, எங்களுக்கு புத்தகமே கொடுக்கலன்ட்டு பிரஸ் மீட்ல. எங்க காகிதம் இல்லா பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க. எப்படி சிக்கிருக்கோம் பாத்தீங்களா நம்ம? இதோ வந்துட்டேன். பல நாட்டு தலைவர்களுடைய ஒண்ணு கூடிய பேசிக்கிறாங்க. ரஷ்யால பார்த்தா புதினும் ஜி ஜின்பிங்கும் பேசிக்கிறாங்க. இந்தியாவில பார்த்தா கிஷிடாவும் வந்து பிரதமர் மோடி வந்து பேசிக்கிறாங்க. அங்கங்க எல்லாம் குளிமி பேசிக்கிறாங்கல்ல. அதனால சங்கம்னு கொடுத்துடலாம். பட் அவ்வளவு பேரை போட முடியாதனால பிரதமர் மோடி மட்டும் அடையாளமா வச்சு அவர் மட்டும் ஒரு குறியீடா வச்சு சங்கம்னு கொடுத்துடலாம். ஆமா, எல்லாரும் கூடி பேசுறாங்க. கொஞ்சம் அமைதியா எல்லா நாடும் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா பதற்றமா தான் இருக்கு இவங்க எல்லாம் பேசும்போது. அதேதான், கொஞ்சம் பார்த்து எல்லாரும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி.